அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னோக்கி செல்கிறார். மாசி, பங்குனி, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த 3 மாத காலம் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலும் குரு பகவான் வந்து கடகராசிக்கு லாபஸ்தானமான வெற்றி ஸ்தானமான 11ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகிறார். வீடு கொடுத்தவர் சுக்கிர பகவான் வந்து கடகராசிக்கு 9ஆவது வீட்டிலே ராகுவோடு கூட்டு சேர்ந்து உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு வக்கர நிவர்த்தியால், சுக்கிரன் குரு பரிவர்த்தனையால் கடகராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தற்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு நேர் உச்சி வானத்தில் குரு பகவானை தரிசனம் செய்யலாம். மேற்கு வானில் சுக்கிர பகவானை தரிசனம் செய்யலாம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து 6, 9ஆம் வீட்டின் அதிபதி, சத்ரு பாக்கியாதிபதியாக குரு பகவான் வருகிறார். கடந்த 4 மாதமாக குரு வந்து லாபஸ்தானத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி சென்றார். அப்போ இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசியிலே கடகராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து நேச நிலையில் அவருடைய 8ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுந்தது. இப்போ வேலையும் சரி தொழிலும் சரி ஒரு மன உளைச்சலை, வருமான குறைபாடை கடக ராசி என்பதற்கு ஏற்படுத்தியிருக்கும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் செல்லும்போது கோபதாபம், அவசரம், அடிதடி சண்டை, வழக்கு வில்லங்கங்களை சந்தித்திருக்கக்கூடும். குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும்போது சந்திர பகவானின் நட்சத்திரத்திலே பங்குனி மாதம் 22 வரை குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய அளவு வேலையில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் குறையும், மனவேதனை தீரும். வேலை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருந்தாலும் சரி, உயர் அதிகாரிகள் டார்ச்சர் குறையும். நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு ஐடியா அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். சந்திர பகவான் நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். தாயார் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இவங்க இருவரில் ஒருவருக்கொருவர் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, யாருக்கும் பாதகம் இல்லாமல் சுமூகமாக இந்த காலகட்டத்தில் புத்திசாலியாக நடந்து கொள்வீர்கள். வெற்றி ஸ்தானத்திலே குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் கடகராசிக்கு 9ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ராகுவால் ஏற்பட்ட தோஷம் கடகராசி என்பதற்கு நீங்கும். 9ஆவது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அல்லது தந்தையார் உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நன்றாக இருக்கும். பெரிய அளவு மருத்துவ செலவுகள்லாம் குறையும். பயணங்களில், வழிபாடுகளில் தடங்கள் இருந்துச்சுன்னா, கோயிலுக்கே போக முடியல அல்லது பரிகாரம் பண்ண முடியல, இப்படி வந்து வழிபாடுகளில் தடங்கள் இருந்துச்சுன்னா அந்த தடங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கோயிலுக்கு போட்டுருவீங்க. இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். கோயிலுக்கு தான தர்மங்கள், நன்கொடை கொடுப்பீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பதற்கு உண்டு. சுக்கிரன், ராகு, குரு, செவ்வாய் 4 கிரகங்கள் 3ஆவது வீட்டை பாரு செய்யும்போது தைரியம், தன்னம்பிக்கையுடன் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியாகும்.
திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் செட் ஆகும். முதல் தாரமாக இருந்தாலும் சரி, இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். 4க்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் உச்ச பலத்தில் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு, நிலம், சொத்து வழியில் இதே வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். பங்குனி மாதம் 22 வரை சந்திரபகவான் நட்சத்திரத்திலே குரு வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்போது தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். நல்ல வருமானத்தை கொடுக்கும். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி உண்டு. விவசாயிகளுக்கு நல்ல வெள்ளாமை வருமானத்தை கொடுக்கும். ஆடு, மாடு நல்ல விருத்தியாகும். பங்குனி மாதம் 22க்கு பிறகு செவ்வாய் புகான் நட்சத்திரத்திலே குரு புகான் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வருவார். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் நட்சத்திரத்திலே குரு புகான் சஞ்சாரம் செய்யும்போது நினைத்தது நிறைவேறும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். செய்யக்கூடிய வேலையிலும் தொழிலும் அதிக பணம், நல்ல லாபங்களை கொடுக்கும். உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும். திருமணம் நடக்கும். குழந்தை பேறு உண்டு. மனைவி குழந்தைகளிடம் சந்தோஷம் அதிகரிக்கும். குரு புகானுடைய 5ஆம் பார்வை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது புகான் மேல் விழுகிறது. நண்பர்கள் உதவி கிடைக்கும். கேதுவால் ஏற்பட்ட தடை விலகும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். புதிய தொழிலுக்கு முயற்சி செய்யலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம். திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். நண்பர்களால் உதவி உண்டு. குரு புகானுடைய நேர் 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டு. பூரிய சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்கம் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கும். 5வது வீட்டை குரு புகான் பார்வை செய்யும்போது மனதில் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரம், விவசாயம், ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ், பூ விவசாயிகள் எல்லோருக்குமே நன்மை உண்டு. குரு புகானுடைய 9ஆம் பார்வை கடகராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும். திருமண வாய்ப்பு கூடி வரும். நண்பர்கள் உதவி உண்டு. லாபஸ்தானத்திலே குரு வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்போது நண்பர்கள் வழியில் உதவி உண்டு. வெளிநாடு முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடும். வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க. கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி புகான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. மாசி மாதம் சனி சூரியன் கூட்டணி. பங்குனி மாதம் சுக்கிரன் ராகுவுடன் சூரியன் கூட்டணி. இப்போ மாசி பங்குனி இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வேலைகள், பயணங்கள், தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்கள். 8வது வீட்டிலே சனி சூரியன் அமர்ந்து 2வது வீட்டை பார்வை செய்வார்கள். அரசியலில் இருப்பவர்கள் எதிர்வாத கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். 9வது வீட்டிற்கு சூரியன் செல்லும்போது ராகு, சுக்கிரன், சூரியன் 5 கிரக கூட்டணி நிகழும். சூரிய கிரகணம் பங்குனி மாதம் உண்டு. பங்குனி மாதத்தை பொறுத்தவரை கடகராசி என்பர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும்போது கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. விஷக்கடி தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. சுக்கிர பகவான் கடகராசிக்கு பாதகாதிபதி. அவர் பாக்கியத்திலே ராகுவோடு கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விஷ பாதிப்பெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
கடகராசிக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்போது மாசி பங்குனி சித்திரை மாதம் 28 வரை செய்கின்ற தொழில் செய்கின்ற வேலையில் அதிக பணம் சம்பாதிக்கலாம், லாபம் வரும். தங்க நகை, வீடு, புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. கூடுதலாக பணம் வந்துச்சுனாலே தேவையான பொருள் எடுக்கலாம். இந்த 3 மாத காலம் கடகராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள். நன்றி, வணக்கம்.